ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம நைட்டு கடலையை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது கூட 2 தக்காளி, சின்ன சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு, அது கூட தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு 10 பல், இஞ்சி 2 துண்டு, சோம்பு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூனு, மிளகு 4, பொட்டுக்கடலை 1/4 டீஸ்பூனு, துருவின தேங்காய் தேவையான அளவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் அது கூடயே தக்காளியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த பேஸ்ட் மசாலாவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். அதுக்கப்புறம் தேவையான குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூளையும் இது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு வேணும்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கலை. வேணுங்கிறவங்க பிடிச்சிருக்கவங்க சேர்த்துக்கலாம். அரைச்ச அந்த தேங்காய், சோம்பு, மிளகு இதை அரைச்சி அதையும் தக்காளி அதையும் சேர்த்து இதில் சேர்த்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி வதக்கிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூட நம்ம வேக வச்ச கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம். கடலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி எடுத்து வச்சுக்கலாம். கடலை குழம்பு புட்டு, சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.